வணக்கம் நண்பர்களே, தடைகளை உடைய சரித்திரமடை சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சிக் கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, வங்கியில் நம்ம வாங்கும் கடனுக்கு எவ்வளவு வட்டி செலுத்த வேணும். இப்போ வந்து ₹1 வட்டி, ₹2 வட்டிம்பாங்க, 10% வட்டி, 20% வட்டி அப்படிம்பாங்க. அப்படி சொல்லும்போது நம்ம டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம வங்கி கட்டணும் என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணால் பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப இம்பார்ட்டானது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா, பை மோட் ஷாப்பிங் ஆப். பை மோட் ஷாப்பிங் ஆப் வந்து ஒன் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆப்பு. இவங்க வந்து பல்வேறு ப்ராடக்ட்டு, பூஜா கேர் ப்ராடக்ட்டு, பேபி கேர் ப்ராடக்ட், பர்சனல் கேர் ப்ராடக்ட்டு, பியூட்டி கேர் ப்ராடக்ட்டு, குக்கிங் எசென்சியல் ப்ராடக்ட்டு, ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸு மற்றும் பேக்கரிங் ஐட்டம்ஸ் மற்றும் பல்வேறு டாப் 10 ப்ராடக்ட்டை வித் டிஸ்கவுண்ட்ல ப்ரைஸ் தராங்க. உங்களுக்கு ஏதாவது பொருள் வாங்கணுச்சா இவங்க வந்து பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்கிறாங்க. அந்த லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக போய் கூட வாங்கிக்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்காக ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பர்சன்டேஜாக வட்டிமாங்கல்ல, 20% வட்டி, 10% வட்டி, 6% வட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து அது வந்து வருடத்துக்கு சொல்லுவாங்க. அதுவே வந்து 50 பைசா வட்டி, ₹1 வட்டி, ₹2 வட்டிங்கிறது வந்து மாதத்துக்கு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம வந்து பைசா அல்லது ரூபாய் வட்டிமாங்கல்ல, 60 பைசா வட்டி, ₹1 வட்டி, ₹2 வட்டிங்கிற அதை வந்து எப்படி பர்சன்டேஜாக வட்டி மாற்றத்தை பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து 50 பைசா வட்டி. அது வந்து எப்படி வந்து பர்சன்டேஜ் வட்டி மாற்றோம்னா 50/100 × 12. ஏன்னா இது வந்து பைசா வட்டி வந்து மாற்ற கொடுத்துருப்பாங்க. அது வந்து 12 மாதத்துக்கு மாற்றுவோம். அது அதனால × 12 போடுறோம். 50/100 × 12 போட்டால் வந்து 6% வட்டி. 50 பைசா வட்டினா அது வந்து 6% வட்டிக்கு சமம். நெக்ஸ்ட் வாங்க ₹1 வட்டி பார்க்கலாம். ₹1 வட்டி என்னன்னா ₹1 வந்து 100 பைசா. அதனால 100/100 × 12 போட்டால் வந்து 12% வட்டி. ₹1 வட்டினா அது வந்து 12% வட்டிக்கு சமம். நெக்ஸ்ட் வந்து ₹2 வட்டி பார்க்கலாம். ₹2 வட்டி வந்து ₹2 வந்து 200 பைசா. அதனால 200/100 × 12 போட்டால் வந்து 24% வருது. அது வந்து 24% வட்டி. நெக்ஸ்ட் வாங்க பர்சன்டேஜ் வட்டியில் கொடுக்குறது வந்து எப்படி வந்து பைசா வட்டி நான் ரூபாய் வட்டிக்கு மாற்ற பார்க்கலாம். வாங்க ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் பார்க்கலாம். 10% வட்டியை பஸ் எடுத்துக்கலாம். எவ்வளோ கொடுக்குறாங்களோ 10% கொடுத்தோன்னா 10/12 போட்டால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து ரூபாய் வட்டிக்கும் பைசா வட்டிக்கும் மாறிடும். 10/12 போட்டால் 0.8833 பைசா வட்டி. அது 0.8 பைசா வட்டி. அது வந்து 12/12 போட்டால் அது ₹1 வட்டி. 1.5 வருது, அது ₹1 வட்டி. நெக்ஸ்ட் 25% வட்டினா 24/12 போட்டால் வந்து ₹2 வட்டின்னு இருக்கும். நெக்ஸ்ட் வாங்க நம்ம வந்து வங்கியில் வாங்கின கணக்கில் வந்து வட்டி எவ்வளோ சேர்த்து பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து 1 லட்சம் கடன் வாங்கினோம், ₹2 வட்டின்னு எடுத்துக்கலாம். காலம் வந்து 1 வருஷத்துக்குள்ள திரும்பி செலுத்தணும். நம்மளுக்கு வந்து வட்டி எவ்வளோ வருது, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ சேர்த்து பார்க்கலாம். வாங்க வட்டி எப்படி கால்குலேட் பண்ணால் 1 லட்சம் வாங்குறோம், 1 லட்சம் × ₹2 வட்டி. ₹2 வட்டினா வந்து 24%. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பர்சன்டேஜ் மாற்றிக்கணும். 24% மாற்றிட்டு 24/100 போட்டுக்கணும். போட்டால் வர ஆன்சர் தான் வந்து நம்மளுக்கு வட்டி. போட்டால் வந்து நம்மளுக்கு வந்து 24,000 வருது. அதான் வந்து நம்ம செலுத்த வேண்டிய வட்டி. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோனா 1 லட்சம் + 24,000, 1,24,000 நம்ம வந்து 1 லட்ச ரூபா வாங்கி 1 லட்ச ரூபா ₹2 வட்டினா ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து 1,24,000 செலுத்தணும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வாங்க இப்போ வந்து நம்ம வந்து கடன் வந்து 1 லட்சம் வாங்கணும்னு வச்சுக்கலாம். அதே 10% வட்டி. காலம் வந்து 1 வருஷம் வச்சுக்கலாம். இப்போ வந்து எப்படி வட்டி பண்ணுறதுன்னா ஆடி சொன்ன மாதிரி தான் 1 லட்சம் × 10/100 போட்டால் வந்து ₹10,000 வருது. 1 லட்சம் வாங்கினதுக்கு வந்து ஒரு வருஷம் 10% வட்டினா நம்மளுக்கு வந்து வட்டி மட்டும் ₹10,000. நம்ம டோட்டலாக சேர்த்த வேண்டிய அமௌண்ட் எவ்வளோனா 1 லட்சம் + 10,000 போட்டால் வந்து 1,10,000. நம்ம டோட்டலாக சேர்த்த வேண்டிய அமௌண்ட் வந்து 1,10,000. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்குன்னே வேணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.